ஆதிகால யூத வந்தேரி அரக்கனான ராமனுடைய ரிப்பீட் தான் திராவிட கழகத்தின் தலைவனான தெலுங்கன் ஈவே ராமசாமி. இந்த தலைப்பில் கூடிய விரைவில் நான் ஒரு வீடியோ செய்கிறதா இருக்கேன். தமிழர் நிலமான தமிழ்நாட்டை தற்போது ஆளுகின்ற தெலுங்கரான ஸ்டாலினுக்கு ஏன் ரஷ்ய கம்யூனிச இனப்படுகொலையாளனான ஜோசப் ஸ்டாலினுடைய பெயர் வைக்கப்பட்டது போன்ற பல கேள்விகளுக்கு அந்த காணொளியில பதில் கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் பேச வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்கு. அதைத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் தலைப்பு, சினிமா துறை இன்றைய கௌரவர்கள். தமிழ்நாட்டை ஆள துடிக்கிற இந்த வந்தேரி கன்னடனான விஜயை பத்தி சுமார் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு விரிவான காணொளி செய்திருந்தேன். விஜய் தான் தமிழ்நாட்டினுடைய அந்தி கிறிஸ்தனும், அவனுக்கு யூதர்கள் கொடுத்திருக்கிற ரோல் ராமனை குறிக்கிற பஃபோமெட் பிசாசுன்னும் அதுல ஆதாரங்களோட டீகோட் பண்ணியிருந்தேன். விஜயினுடைய பூர்வீகம் கர்நாடகம், இதுக்கான ஆதாரங்களையும் வரப்போற ஒரு காணொலியில நான் விளக்கி சொல்றதா இருக்கேன். விஜய்க்கு பிராமணர்கள் கொடுத்திருக்கிற ரோல் ராமன், அதனால்தான் அவனுடைய ரசிகர் கூட்டத்தை அணில்கள்னு கூப்பிடுறாங்க. விஜயினுடைய ரசிகர் கூட்டத்துக்கு ஏன் அணில்கள்னு பெயர் வச்சாங்க? இந்த கேள்வியை யாராவது கேட்டீங்களா? அப்படியே அதுக்கு யாராவது ஒரு பதில் சொன்னாலும் அது லாஜிக்கா இருக்காது. வரலாற்றின்படி பார்த்தாதான் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரோல் ராமன்னும், அதனாலதான் அவனுடைய ரசிகர் கூட்டத்துக்கு அணில்கள்னு பெயர் வச்சிருக்காங்கன்னு புரியும். மேலும் இந்த விஜயினுடைய கட்சியை எதிர்கட்சியா கொண்டு வர்றதுக்கு பிராமணர்கள் திட்டம் வச்சிருக்கிறாங்க. அதை சர்க்கார் படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல சூசகமாவும் சொல்லியிருக்காங்க. இந்த விஜய் என்கிற அரக்கன் எதிர்கட்சியா வர்றது கூட தகுதி இல்லாதவன். இவனுக்கும் சிங்கள ராட்சசனான ராஜபக்சேவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சமீபத்துல கூட அந்த ராஜபக்சேனுடைய மகனான இந்த நமல் ராஜபக்சே விஜய் வெற்றி பெற வாழ்த்து தெரிவிச்சிருக்கான். இது மூலமா விஜய் ராஜபக்சேவனுடைய பினாமி தான்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விஜய் தான் தமிழ்நாட்டின் ராஜபக்ச. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே அவனுடைய கூட்டங்கள்ல பல உயிர்கள் தொடர்ந்து பலியாயிட்டு இருக்கு. அதனால விஜய் எதிர்கட்சியா வந்தாலும் கூட தமிழ்நாட்டுக்கு ஆபத்து தான். இவனை சட்டசபைக்குள்ள நுழையவே விடக்கூடாது. விஜய இப்ப எதிர்கட்சியா கொண்டு வந்துட்டு அப்புறம் ஆட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் தேர்தல் நடத்தி விஜய ஆளுங்கட்சியா கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜயனுடைய கட்சியை முதல்ல எதிர்கட்சியா கொண்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆட்சியை கவுத்துட்டு விஜயை முதல்வரா ஆக்கிறதுக்கு பிராமணர்கள் திட்டம் வச்சிருப்பாங்க. விஜயே ஆட்சிக்கு வந்தாலும் அவனுடைய ஆட்சி காலம் நிலைக்காது. ஏன்னா அவனுடைய வைப்பாட்டி மலையாள பிராமண நடிகையான த்ரிஷாவை முதல்வராக்குறது தான் இந்த பிராமண சதிகார கும்பலினுடைய உள்நோக்கம். எனவே சிங்கள அரக்கன் ராஜபக்சேவனுடைய பினாமியான விஜயையும் அவனுடைய வைப்பாட்டியான த்ரிஷாவையும் அரசியலை விட்டே விரட்டி அடிக்கணும். இல்லனா இலங்கை மாதிரியே தமிழ்நாட்டிலையும் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை, தமிழர் இனப்படுகொலை நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் இத்தனை வருஷமா நம்ம எதிரிகள் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தை நம்ம முறியடிக்கணும்னா முதல்ல இந்த சனியனை விரட்டி அடிக்கணும். இந்த அந்தி கிறிஸ்து விஜய்ன்ற சனியனை முதல்ல விரட்டி அடிக்கணும். இவன் எதிர்கட்சியா கூட வரக்கூடாது. இவன் மட்டும் இல்ல, சினிமா துறையை சேர்ந்த எவனுமே இனிமேல் அரசியல் பக்கமே வரக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை உண்டானாதான் தமிழ்நாட்டில் தமிழர்கள் பாதுகாப்பா வாழ முடியும். தமிழ்நாட்டில் சினிமா துறையை சேர்ந்தவங்க பெரும்பாலும் வந்தேரிகள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள். இவர்களை பின்னாடி இருந்து இயக்குறது பிராமண சதிகார கும்பல். இந்த வந்தேரிகளை முதல்ல சினிமா துறையில இறக்கி விட்டு அவங்களுக்கு அரசியல் ஆசை காமிச்சு அதுக்கப்புறம் அரசியல்லையும் இறக்கி விட்டு அவங்கள வச்சு தமிழ்நாட்டை ஆளணும்ன்றதுதான் பிராமணர்களுடைய வழக்கமான சதியா இருக்குன்றதுனால இனிமேல அதை நம்ம நடக்க விடக்கூடாது. இந்த சினிமா துறையை சேர்ந்த வந்தேரிகள் எல்லாருமே பணத்துக்கும் சொகுசுக்கும் அடிமையான பிராமணர்களுடைய கைப்பாவைகள். இவர்கள யாருக்குமே தலைமை பண்பே கிடையாது. அனைத்து விதமான கெட்ட பழக்கங்களையும் உடையவர்கள். மேலும் சினிமா துறையில முன்னணியில இருக்கக்கூடியவர்கள் ஃப்ரீமேசன் அமைப்பினுடைய உறுப்பினர்கள் வேற. இவர்கள் அனைவருமே இரட்டை வாழ்க்கை வாழ்பவர்கள், மக்களுக்கு துரோகம் செய்பவர்கள். சினிமா துறையை அரசியல்ல இருந்து முற்றிலும் விலக்கி வைப்பதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. சினிமா துறையை சேர்ந்த வந்தேரிகள் இனிமே தமிழ்நாட்டு அரசியல் பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமை உண்டாகணும்ன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். பிராமணர்களுடைய மிக முக்கியமான ஏஜென்ட்டான ரஜினிகாந்த் அந்த வீடியோல நான் அப்படி தாக்கி பேசினது பிராமண கூட்டத்துக்கு பெரிய அடியா விழுந்திருக்கு. சினிமா துறையை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் அவங்களுடைய பொழப்பு ஓடணுன்றதுக்காக அவங்களுடைய இனத்தை சொல்றதுக்கே வெக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது.
தமிழர்களுக்கான ஒரு தலைமை இல்லாதனால தமிழர்களுடைய வாய்ப்புகள் எல்லாத்தையும் வந்தேரிகள் இத்தனை காலமா தட்டி பறிச்சுக்கிட்டு நம்மளெல்லாம் ஏய்ச்சிதான் பொழப்பு நடத்திட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால்தான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, வந்தாரை வாழ வைக்கும் சென்னை நகரம் அப்படின்லாம் பாராட்டுற மாதிரி சொல்லி வந்தேரிகள் தான் தமிழ்நாட்டுல வாழுவாங்க, தமிழர்கள் தமிழ்நாட்டுல செழிக்க முடியாது அப்படின்ற ஒரு பிம்பத்தை நம்ம எல்லாம் தொடர்ந்து திணிக்கிறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதனால்தான் நாம் அதிகமாக மாறுதட்டி கொள்ள மாட்டோம். நீ பெருசா நான் பெருசான்னு கேட்க மாட்டோம். வந்தாரை வாழ வைப்போம், வந்தாரை வாழ வைப்போம். தமிழர்கள் ஏமாளிகளா இருக்கிறதுனாலதான் வரவன் போறவன்லாம் தன்னை பச்சை தமிழ்னு சொல்லிட்டு இருக்கிறான். அந்த பொய்யை கேட்டு அதை மறுத்து பேசாம கைத்தட்டுற ஒரு தற்குறி கூட்டமும் தமிழ்நாட்டுல ரொம்ப காலமாவே இருக்குது. உதாரணத்துக்கு சிவாஜி ராவ் கேக்வாட் என்ற மராட்டிய கன்னட ரஜினிகாந்த் தன்னை பலமுறை பச்சை தமிழன்னு பொய் சொல்லியிருக்காரு. அதை கேட்டு கைத்தட்டுறதுக்கும் மூளை செலவு செய்யப்பட்ட ஒரு சினிமா ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. சினிமா துறை நபர்களுடைய உண்மையான பூர்வீகம் என்னன்னு தெரியாம அதுல பலர் தமிழ் நல்லா கத்துக்கிட்டு பேசுறாங்கன்ற ஒரே காரணத்தினால வெகுஜன தமிழ் மக்கள் அவங்களெல்லாம் தமிழர்கள்னு நம்பி திரும்ப திரும்ப ஏமாந்து போறாங்க. நாங்க வீட்டுல தெலுங்கு பேசுவோம். தெலுங்கு தவிர சுந்தர தெலுங்கு. ஆமா, வீட்டுல தெலுங்கு தவிர வேறு எதுவுமே பேசக்கூடாது. ஆனா நாங்க பேசுற தெலுங்கு சுத்தமான தெலுங்கு கிடையாது. அது சுத்தமா எங்களுக்கு தெரியவே தெரியாது. இது சுத்தமான தெலுங்கு இல்லைன்னே எங்களுக்கு தெரியாது. 7 கண்டலு அப்படின்னு போட்டு. ஆனா எங்க டைரக்டர் பாக்யராஜ் சாரும் வீட்டுல தெலுங்கு தான் பேசுவாரு. ஆனா அவர் பேசுற தெலுங்கை விட என் தெலுங்கு பெட்டரா இருக்கும். அதனால இதுதான் சரியான தெலுங்கு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் தெலுங்கு படம் சுமாரான தெலுங்கு பேசுறா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆமா, இதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இப்போ அதை விட பெட்டரான தெலுங்கு தான் நாங்க பேசுறோம். நான் ஆக்ரி ரசான்னு ஒரு படம் பண்ணும்போது ஸ்ரீதேவி ஜெயபிரதா 2 பேரோடையும் ஒர்க் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 2 பேரும் தெலுங்கு, நான் தெலுங்குன்னு தெரிஞ்சதும் அவங்க தெலுங்குல பேச ஆரம்பிச்சு. அவங்கவுங்க கிராமத்துல இருக்கிற தலைவர்கள், பக்கத்து வீட்டுக்காரன், எம்எல்ஏ, எம்பியோட ஜாதி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற மக்கள் தமிழ்நாட்டை ஒருத்தன் ஆளணும்னு துடிக்கும் போது அவன் என்ன ஜாதி அப்படின்னு கேட்டு அது உண்மையா பொய்யான்னு ஆராய்ஞ்ச பிறகுதான் அவனை நம்பணும் அப்படின்ற அடிப்படையே மக்கள் மறந்துட்டாங்க. இந்த வந்தேரிகளுக்கும் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லைன்றது நல்லா தெரியுது. ஏன்னா தங்களுடைய உண்மையான எண்ணத்தை சொல்றதுக்கே வெக்கப்படுறாங்க, அதை மறைக்க பாக்குறாங்க. இல்லைன்னா அவங்களோட எண்ணம் ஊருக்கே தெரியும்னாலும் தன்னை பச்சை தமிழன்னு பொய் சொல்லி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரஜினிகாந்தனுடைய பூர்வீகம் மராட்டியம், கர்நாடகம்னு ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அப்படின்னா தன்னை மராட்டியர், கன்னடர்னு சொல்லிட்டு அவருக்கு தமிழ்நாடு வாழ்வு கொடுத்துருக்குன்றதுனால நன்றி சொல்லிட்டு ஓரமா ஒதுங்கி இருக்கணும். அவ்வளவுதான் ரஜினிகாந்தனுடைய வேலை. ஆனா பிராமண கும்பல் அவருக்கு ஏதோ ஆசை காமிச்சதுன்றதுக்காக தன்னை பச்சை தமிழ்னு சொல்லிக்கிறாரு. அதாவது இந்த செய்கை உலகளாவிய யூத அரக்கர் கூட்டத்தினுடைய ஒரு செய்கை. இந்த செய்கைக்கு பேரு டெவில்ஸ் ஹார்ன்ஸ், பிசாசனுடைய கொம்புகள். இதே செய்கை தான் ஏதோ யோக முத்ரைன்னு சொல்லி யூத அரக்க கூட்டத்துல ஒருவரான ரஜினிகாந்த் பாபா திரைப்படம் மூலமா தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். பாபா படத்துல இவர் காட்டின அந்த செய்கை பஃபோமெட்னுடைய செய்கை தான். ஆனா அது இங்க இருக்கிற மக்கள் தெரிஞ்சுக்க கூடாதுல்ல, அதுக்காக இது அபான முத்ரா, சொபான முத்ரான்னு ஏதோ ஒரு கதையை விட்டாரு. ரஜினிகாந்த் பல படங்கள்ல பஃபோமெட்டன் நடிச்சிருக்கிறாரு, அதாவது ராமனா நடிச்சிருக்கிறாரு. உதாரணமா சொன்னா பொல்லாதவன் படத்துல மொடா குடிகாரனா ரஜினிகாந்த் நடிச்ச இந்த கதாபாத்திரம் முழுக்க முழுக்க பஃபோமெட் என்கிற ராமனை குறிக்கிற கதாபாத்திரம். இதை நான் டீகோட் பண்ணி 2-3 வருஷம் ஆகுது. அந்த பொல்லாதவனான ராமனுடைய இன்னொரு பேரு தானே பஃபோமெட். அந்த பஃபோமெட் ராமனுடைய கொம்புகளை தான் ரஜினிகாந்த் தன்னுடைய கட்சி சின்னமாவே அறிவிச்சிருந்தார். ஏன்னா அவருடைய தலைமுறை ஆட்களுக்கெல்லாம் இதை பத்தி விவரம் கிடையாது, சுலபமா ஏமாத்திடலாம். அதனால இது அபான முத்ரா, சொபான முத்ரான்னு ஏதோ ஒரு பொய் சொல்லி அவருடைய தலைமுறை, அதாவது பூமர் தலைமுறைய நல்லாவே ஏமாத்தி இருக்கிறாரு ரஜினிகாந்த் என்ற வந்தேரி கன்னடர். தமிழ் சினிமா துறையில இருக்கிற முக்கியமான ஏஜென்ட்டுகள் எல்லாருக்குமே இந்த மாதிரியான செய்கைகள் யூத ரகசிய அமைப்பினுடைய செய்கைகள்னு நல்லாவே தெரியும். ஆனா மக்கள் முன்னாடி ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி நடிப்பானுங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த தேவையில்லாத விஷயத்தை பத்திலாம் மணிக்கணக்கா பேசி மக்களோட நேரத்தை வீணடிப்பானுங்க. ஆனா திரைக்கு பின்னாடி நடக்கிற கூத்து இருக்கு தெரியுமா, அதெல்லாம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்குலாம் ஒன்றும் சலிச்சது கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த வந்தேரிகள் போடுற ஆட்டம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்குலாம் ஒன்றும் சலிச்சது கிடையாது. சத்திய யுகம் ஆரம்பிச்சதுல இருந்து ஆன்மீக அளவுல தமிழ்நாட்டுல ராவண ஆட்சி தான் நடக்குது அப்படின்றது ரஜினிகாந்த், அஜித்குமார் உட்பட பல பிராமண ஃப்ரீமேசன்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் இதெல்லாம் தெரிஞ்சு அரசியல் களத்துல இருந்து லாவகமா நழுவிட்டாங்க. விஜயகாந்த் இறந்தாச்சு, இப்ப பிராமண சகுனிகள் கிட்ட வசமா சிக்கிக்கிட்டு இருக்கிறது இந்த பொம்பளை பொறுக்கி விஜய் தான்.
ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலனாலும் குடிப்பழக்கம், சிகரெட் பழக்கம், பொறுக்கித்தனம், இந்த மாதிரி எல்லா கெட்ட பழக்கங்களையும் தன்னுடைய படங்கள்ல நியாயப்படுத்தி காமிச்சு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு 20-30 வருஷமா இவருடைய ரசிகர்களை அலக்கழிச்சு பூமர் தலைமுறையே ஒட்டுமொத்தமா அழிச்ச பெருமை மராட்டிய கன்னட வந்தேரியான ரஜினிகாந்த் தான் சேரும். எல்லா கேடுகெட்டத்தனத்தையும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி மேடையில அப்பப்ப ஆன்மீகன்ற பேர்ல ஒளர்றது. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், நீ ஒரு நாள் போயிடுவேன், நானும் ஒரு நாள் போயிடுவேன். தப்பென்ன சரி என்ன, எப்போதும் விளையாடு. அட பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத. எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாத. சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனமுண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. நல்ல வேலை, இந்த குடிகார பொம்பளை பொறுக்கியோட ஆட்சியிலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். நான் அடிச்ச அடியில வந்தேரி ரஜினிகாந்தோட இமேஜ் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு போல. வலிக்குதா? இப்போ லைட்டா. அதனால மறுபடியும் ஆப்ரேஷன் டேமேஜ் கண்ட்ரோல்ல இறங்கியிருக்காங்க. இந்த வாட்டி ரஜினிகாந்தோட இமேஜுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அதுவும் எப்படின்னா, ஆதவ அர்ஜுனா விட்டு ரஜினிகாந்தை பத்தி ஏதோ பேச சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு ராமாயண ஆங்கிளும் இருக்குது. ஏன்னா ஆதவ அர்ஜுனா பிராமணர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற அனுமான் இல்லையா? ஆதவ அர்ஜுனா தானே தற்போதைய அனுமான். ராமனோட அடிமை அனுமான் ராவண தர்பார்லயே போய் தமிழ் பேரரசனான ராவணனை அவமதிச்சான்ல, அதே சம்பவத்தை இப்ப ஆதவ அர்ஜுனா மூலமா ரிப்பீட் பண்றாங்க. இதுல ராவணன் ரஜினிகாந்த முதல்ல பல படங்கள்ல முருகனா நடிக்க வச்சாங்க. அப்புறம் இந்த மாதிரி ரஜினிகாந்த முருகனா நடிக்க வைக்கிறாங்கன்னு டீகோட் பண்ண பிறகு சமீபத்துல வர படங்கள்ல ரஜினிகாந்த ராவணனா நடிக்க வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஜெயிலர், கூலி போன்ற படங்கள்ல ரஜினிகாந்த ராவணன் கதாபாத்திரத்துல நடிக்க வைக்கிறாங்க. ஜெயிலர் படத்தை நான் கூடிய விரைவில் டீகோட் பண்றேன். ஏன்னா அதுலதான் கன்னட வந்தேரிகளுடைய மறைமுக அரசியல் ஒளிஞ்சிருக்கு. அதை பத்தி பேசி ஆகணும். இந்த ரஜினிகாந்தே ஒரு மராட்டிய கன்னடர் தானே. ஆனா இதுல ஒரு ராமாயண ஆங்கிலையும் கொண்டு வர்றதுக்காக வானரமான அனுமான் பேரரசன் ராவணனை அவமதிச்ச சம்பவத்தை இப்ப ஆதவ அர்ஜுனாவையும் ரஜினிகாந்தையும் மோத விட்டு ரிப்பீட் பண்றாங்க. ஏற்கனவே ரஜினிகாந்த் சொன்ன கழுகு காக்கா கதை இப்ப மறுபடியும் பிக்சர்ல வந்திருக்கு. இதையும் நம்ம டீகோட் பண்ணதான் போறோம். ஏன்னா கழுகுன்றது ராவணன் இந்திரனுடைய சின்னம், காக்கான்றது ராமனுடைய சின்னம். ஆன்டி கிரைஸ்ட் விஜய் பத்தி நான் டீகோட் பண்ண அந்த வீடியோல பொதுவா சினிமா துறையும் நான் அட்டாக் பண்ணியிருந்தேன். இவங்களுக்குலாம் உண்மையிலேயே தைரியம் இருந்ததுன்னா இவங்களுடைய உண்மையான எண்ணத்தை சொல்லிட்டு அவங்க தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணட்டும். விஜய் தெலுங்கனா இருந்தா தான் தெலுங்கன்னு டிக்ளேர் பண்ணிட்டு மக்கள் முன்னாடி தன்னை தெலுங்கன்னு ஒத்துக்கிட்டு தமிழ்நாட்டை நான் ஆள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணட்டும். இல்லனா விஜயனுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் கர்நாடகாவை சேர்ந்த கன்னடர்னா விஜய் தன்னை கன்னடன்னு டிக்ளேர் பண்ணிட்டு மக்கள் முன்னாடி தன்னை கன்னடன்னு டிக்ளேர் பண்ணிட்டு அரசியல் பண்ணட்டும். இதே மாதிரி சினிமா துறையில இருக்கிற அனைத்து நபர்களும் தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்திருக்காங்க. அவங்க தமிழர்கள் கிடையாது. அவங்க தெலுங்கர், கன்னடர், மலையாளி, பஞ்சாபி, மராட்டி, பெங்காலின்னு அவங்களுடைய உண்மையான எண்ணத்தை சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருக்கட்டும். ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு உங்களுடைய உண்மையான எண்ணத்தை மறைச்சிட்டு பச்சை தமிழன்னு இனிமேலுக்கு சொல்லாதீங்க. தமிழன் மாதிரி நடிச்சு உங்களுடைய பொழப்ப ஓட்டாதீங்க. இதை விட ஒரு கேவலமான செயல் உலகத்திலே இருக்க முடியாது. அதாவது இந்த வந்தேரிகளுக்கெல்லாம் அவங்க என்ன எண்ணம்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம தானே இவங்க சினிமாலெல்லாம் நடிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அவங்களுடைய சொந்த எண்ணத்தை சொல்றதுக்கு என்ன கூச்சம், என்ன தயக்கம், என்ன வெக்கம்? பார்த்திபன் தன்னை தெலுங்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த நேர்காணல் எடுத்து என்னுடைய வீடியோல நான் உதாரணமா காமிச்சிருந்ததுனால எதிர்பாராத விதமா என்னுடைய குற்றச்சாட்டுகளுக்கு சமீபத்துல பார்த்திபனே மேடையில பதில் சொல்லியிருக்காரு. அதை இப்ப கேட்போம். A small introduction about me. I am Parthiban, Radhakrishnan Parthiban, a Naidu Abbai. Yes, Naidu Abbai. But పుట్టింది పెరిగింది అన్నినే చెన్నై కాబట్టి నా తమిళ్ కొంచెం ఫ్లూయెంట్గా ఉంటుంది తెలుగుతో. ఆ టైంలో నేను పూర్తిగా తెలుగులో మాట్లాడతానని ఈ మూర్తి ప్రామిస్ చేస్తాను. మూర్తి అనేది నాతో ఒరిజినల్ నేమ్. ఈ స్టేజ్లో నా తమిళ ఇండస్ట్రీకి నేను థ్యాంక్ చేస్తాను. బికాస్ ద తమిళ ఇండస్ట్రీ ఓన్లీ ఇంట్రడ్యూస్ మీ టు యూ. ఇప్పుడు ఇక్కడ స్టేజ్ పైన చెప్పిన యుగానికి ఒకడు అంటే అది
அரவான்ல தமிழ்ல வச்சு 1000ல் ஒருவன் చెప్తారు అంటే 1 in 1000. ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் என்கிற இந்த நடிகருடைய உண்மையான பேர் வந்து மூர்த்தி நாயுடு. இந்த உண்மையை இவர் இப்பதான் கக்கியிருக்காரு. I am Parthiban, Radhakrishnan Parthiban, a Naidu Abai. Yes, Naidu Abai. மூர்த்தி நதி நான் ஒரிஜினல் நேம். இத்தனை நாள் தமிழ்நாட்டில் பச்சை தமிழன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பொழப்பு ஓட்டிட்டு இருந்த இந்த நடிகனுடைய உண்மையான பேர் மூர்த்தியா. இவரு நாயுடு சாதியை சேர்ந்தவரா, அதாவது தெலுங்கு இனத்தை சேர்ந்தவர்னு இப்பதான் ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, தமிழ் சினிமா துறைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறதாவும் இவர் சொல்றாரு. அதுவும் எங்க சொல்றாருன்னா ஆந்திரால போய் சொல்றாரு. ஆந்திராவுக்கு போயிட்டு பவன் கல்யாண் முன்னாடி தனக்கு சோறு போட்ட தமிழ் சினிமா துறைக்கு நன்றி சொல்றாரு. இந்த ஸ்டேஜ்లో నా తమిళ ఇండస్ట్రీకి నేను థ్యాంక్ చేస్తాను. బికాస్ ద తమిళ ఇండస్ట్రీ ఓన్లీ ఇంట్రడ్యూస్ మీ టు యూ. நியாயமா பார்த்தா தமிழ்நாட்டில் தான் இவர் நன்றி சொல்லி இருக்கணும். பவன் கல்யாண் முன்னாடி தன்னுடைய உண்மையான பேர் மூர்த்தின்னும் அவருடைய சாதி நாயுடுன்னும் இப்பதான் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இவ்வளோ வருஷமா மேடையில திமிரா தெம்பா நக்கலா பேசின மூர்த்தி நாயுடு தன்னுடைய உண்மையான எண்ணத்தை சொல்லும் போது குரல்ல நடுக்கம் தெரியுது. மூர்த்தி நாயுடுனுடைய இந்த மேடை பேச்சுல பதட்டமும் பயமும் தெரியுது. இவருடைய உண்மையான பேரையும் சாதி அடையாளத்தையும் எண்ணத்தையும் சொல்றதுக்கு ஏன் இவ்வளோ பதட்டம், பயம், குரல்ல நடுக்கம்? பொய் சொல்றதுக்கு தான் பயப்படணும், உண்மையை சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளோ பயம்? ஏன்னா இவ்வளோ நாள் தமிழ்நாட்டில் போட்டது வேஷம். அந்த வேஷத்தை தானே கலைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டதுனாலதான் மூர்த்தி நாயுடுனுடைய குரல்ல நடுக்கம் தெரியுது. இவர் மட்டும் இல்ல, சினிமா துறையை சேர்ந்த எல்லா வந்தேரிகளும் அவங்களுடைய உண்மையான எண்ணத்தை சொல்லணும், அவங்களுடைய உண்மையான சாதி அடையாளத்தை சொல்லணும், அவங்களுடைய பேருக்கு பின்னாடி அவங்களுடைய சாதி அடையாளத்தை போட்டுக்கணும். கௌதம் வாசுதேவ் மேனன், விஷால் கிருஷ்ணா ரெட்டி, ரஜினிகாந்த் கேக்வாட், கமல்ஹாசன் ஐயங்கார் அப்படின்னு அவங்களுடைய உண்மையான சாதி அடையாளத்தையும் இன அடையாளத்தையும் போட்டுக்கணும். I challenge the cine industry to reveal their original communities and ethnicities. இனிமேல் தமிழ்நாட்டில் பொழப்பு நடத்தணும்னா உங்களுடைய உண்மையான இன அடையாளத்தையும் சாதி அடையாளத்தையும் சொன்னாதான் முடியும். இல்லைன்னா தமிழ்நாட்டில் வந்தேரிகள் நடத்துகிற சினிமா துறையினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிடும். ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் என்கிற இந்த நடிகரனுடைய உண்மையான பெயர் மூர்த்தி நாயுடு. பார்த்திபன் என்ற பெயர் ராமனை குறிக்குதுன்னு நான் முன்னாடி டிகோட் பண்ணியிருக்கேன். இவருடைய முன்னாள் மனைவியின் பெயர் சீதான்றது இது மேலும் உறுதிப்படுத்துது. வார் என்ற மலைத்தொடருக்கு தீ வைத்தவன் தான் வார் தீ அன் பார்த்தியன் பார்த்திபன். வார் என்ற மலைத்தொடருக்கு தீ வைத்து அங்கிருக்கும் மக்களை மிரட்டி ராமராஜ்யம் செய்தவன் தான் ராமன் என்கிற பார்த்திபன். இதுக்கான ஆதாரத்தை ராமனாக நடிச்ச பார்த்திபன் தன்னுடைய புதிய பாதை திரைப்படத்துல முதல் காட்சியிலேயே கொடுத்திருக்காரு. தனக்கு அடிப்பணியாத மலை மக்களை மிரட்டி அடிப்பணி வைக்கிறதுக்காக அவங்க குடியிருந்த மலைப்பகுதிக்கு தீ வச்சிருக்கான். அவங்களுடைய வீடுகள் குடிசைகள் எல்லாத்தையும் எரிச்சிருக்கான் பார்த்திபன் ஆகிய ராமன். அந்த வரலாறு தான் புதிய பாதை என்ற அவருடைய திரைப்படத்துல முதல் காட்சியில சூசகமா சொல்லியிருக்காரு இந்த மூர்த்தி நாயுடு. ஆனா திரைத்துறையில இவருடைய பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் பார்த்திபன். அதோ கிருஷ்ணனுடைய பெயரையும் ராமனுடைய பட்டத்தையும் சேர்த்த ஒரு பேர் தான் மூர்த்தி நாயுடுனுடைய திரைப்பெயர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய படங்கள்ல நாயகன் கதாபாத்திரத்தை ராமனா காமிக்கும் பொழுது அது முழுக்க முழுக்க எதிர்மறையான கதாபாத்திரமா அமைஞ்சிரும்ன்றதுனால அதுல நல்ல விஷயங்களையும் சேர்த்து காமிச்சாதான் மக்கள் பார்ப்பாங்கன்றதுக்காக அந்த கதாநாயகன் கதாபாத்திரத்துல கிருஷ்ணருடைய அம்சங்களையும் சேர்த்து தான் காமிக்கிறாங்க. பெரும்பாலான இந்திய படங்கள்ல நாயகன் வந்து யூதர்களுடைய முன்னோன் ராமன் தான். ஆனா ராமனை கதாநாயகனா காமிச்சா எல்லாமே எதிர்மறையா தான் இருக்கும். ஏன்னா அவன் மனித குலத்தினுடைய வில்லன், உலகத்தில் உள்ள எல்லா கெட்ட குணங்களுடைய ஒட்டுமொத்த உருவம். அவனை வந்து கதாநாயகனா காமிக்கும் பொழுது படம் முழுக்க எதிர்மறையா தான் இருக்கும். அந்த படத்தெல்லாம் குடும்பத்தோட பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு கோரமாகவும் கேவலமானது தான் ராமனுடைய உண்மையான வரலாறு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சித்தர்கள் முருகன், இந்திரன், கிருஷ்ணர் போன்ற நம்மளுடைய ஹீரோக்களை அந்த கதாநாயகன் கதாபாத்திரத்துல கலந்துதான் காமிக்கிறாங்க. அதுல அவங்க அடிக்கடி பயன்படுத்துற காம்போ வந்து ராமகிருஷ்ணன், அதாவது ராமனையும் கிருஷ்ணனையும் கலந்து காமிக்கிறது. அதை நிரூபிக்கிற பேர் தான் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன். இந்த பார்த்திபன் பெரும்பாலான படங்கள்ல ராமனா நடிச்சிருப்பாரு. அந்த நாயகனுடைய எதிர்மறையான அம்சங்கள் எல்லாமே
ராமனுடையது. அதே கதாபாத்திரத்துல சில நேர்மறையான அம்சங்களும் இருக்கும். அந்த அம்சங்கள் எல்லாமே கிருஷ்ணனுடையது. அதாவது ஹீரோ கேரக்டர்ல இருக்கிற பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே கிருஷ்ணனுடையது, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ராமனுடையது. அவ்வளவுதான். இப்ப மூர்த்தி நாயுடுன்ற பேரை நம்ம டீகோட் பண்ணலாம். ஹனுமானினுடைய மாருதி என்ற பெயரின் ஒரு திரிபு தான் மூர்த்தி என்ற பெயர். மாருதி, மூருதி, மூர்த்தி. ஹனுமானினுடைய வம்சாவழிகள் மேற்கு ஆப்பிரிக்க மூர்கள் நம்மளுக்கு தெரியும். மாருதியினுடைய வம்சாவழிகள் தான் மூர்கள். அந்த மேற்கு ஆப்பிரிக்க மூர்களின் ஒரு கிளை பிரிவு தான் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்த ஆந்திர நாயுடுக்கள். நாயுடுக்கள் ஹனுமானினுடைய வம்சாவழிகள். நாயுடுக்கள் மேற்கு ஆப்பிரிக்க மூர்களின் ஒரு கிளை பிரிவு. அந்த மூர் இனத்தை குறிக்கிற பெயர் தான் மூர்த்தி. ஹனுமானினுடைய மாருதி என்ற பெயரிலிருந்து திரிபடைந்த பெயர் மாருதி, மூருதி, மூர்த்தி. ராமாயண போர்ல எப்படியோ தப்பிச்ச அனுமானும் அவனுடைய கூட்டமும் மேற்கு ஆப்பிரிக்க பாலைவனத்துல போய் குடிபெயர்ந்திருக்காங்க. அங்க அவர்களுடைய இனத்தின் பெயர் மூர் அப்படின்னு மருவி இருக்கு. மேற்கு ஆப்பிரிக்க மக்கள் அனுமானினுடைய வம்சாவழிகள்ன்றதுக்கு திரைப்பட ஆதாரமும் இருக்கு. பிளாக் பேந்தர் வக்காண்டா ஃபார் எவர் படத்துல வர இந்த காட்சியை பாருங்க. Mbaku, leader of the Jabari wisdom. I accept your challenge, Mbaku. Glory to Hanuman. Glory to Hanuman. அந்த மேற்கு ஆப்பிரிக்க மூர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்துல மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்காங்க. அந்த மூர்கள் உருவாக்கிய ஒரு அரச பரம்பரை தான் மௌரியர்கள். மூர், மௌரியா. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்துல வட இந்தியாவில இருந்து அவங்க ஆந்திராக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. ஆந்திரால அவங்க வச்சுக்கிட்ட பெயர் நாயுடு. இந்த பெயர் எப்படி வந்திருக்கு? சமீபத்துல விநாயகனை டீகோட் பண்ணும்போது பாஷா, கொய்லா போன்ற படங்கள்ல இருக்கிற சிம்பாலிசத்தை வச்சு ராமனும் லக்ஷ்மணனும் மேற்கு தொடர்ச்சியில இருக்கிற மலைவாசி மக்களை மிரட்டி அடிப்பணி வைக்கிறதுக்காக நிறைய நாய்களை வளர்த்தானுங்கன்றத நான் டீகோட் பண்ணியிருந்தேன். அதுல இருந்து உருவான சொல் தான் நாயகன். நாய் கூட்டல் அகன், நாயகன். ராமனை குறித்த நாயகன் என்ற அந்த சொல்லிலிருந்து வந்ததுதான் விநாயகன் என்ற ராமனை குறித்த பெயர். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராமன் கிட்ட ஒரு பெரிய நாய்ப்படை இருந்திருக்கு அப்படின்றது உறுதியாகுது. அவன் வளர்த்த அந்த நாய்களை மலைவாசி மக்கள் மேல ஏவி விட்டு அவங்கள அடிப்பணிய வச்சிருக்கான். ராமனுக்கு எப்படி அவனுடைய நாய்ப்படை மக்களை அடிப்பணி வைக்கிறதுக்கு உதவியா இருந்ததோ அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையை சேர்ந்த சில கூட்டங்கள் ராமனுக்கு நாய்ப்படையா செயல்பட்டதுனால அவர்களுக்கு நாயுடுன்னு பிராமண கூட்டம் பெயர் கொடுத்திருக்கு. அடிமையாக செயல்பட்டவன் தானே அனுமான். அவனுடைய வம்சாவழிகளுக்கு மேற்கு ஆப்பிரிக்கால மூர்கள் என்ற பெயர் இருந்தது. ஆனா ஆந்திராவில் அவர்களுக்கு நாயுடுக்கள் என்ற பெயரை பிராமணர்கள் கொடுத்திருக்காங்க. தற்கால ராமன்களான சுப்பிரமணிய சாமி, சோ ராமசாமி போன்றவர்களும் ஆந்திர நாயுடுக்களை அவங்களுடைய அடிமைகளாகவும் அடியாட்களாகவும் நடத்தி தமிழ் இனத்தை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. இந்த நாயுடுக்களும் தமிழர்களுக்கு நல்லது செய்யற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கூட இருந்தே குழிப்பறிக்கிற வேலையை தான் காலங்காலமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கான ஒரு உதாரணம், விடுதலை புலிகளுடைய கொடியே ஒரு நாயுடு தான் வடிவமைச்சிருக்காராம். நடராசன் நாயுடு என்ற ஒரு தெலுங்கர் தான் விடுதலை புலிகளுடைய கொடியே வடிவமைச்சிருக்காராம். உதவி செய்யறன்ற பேர்ல எல்லா விஷயத்திலையும் இந்த தெலுங்கர்களுடைய தலையீடு இருக்கிறதுனாலதான் தமிழின படுகொலை என்ற கோரம் நடந்திருக்கு. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் 2 ஆதிக்க சாதிகள், ஒன்னு நாயுடுக்கள், இன்னொன்னு ரெட்டிக்கள். இந்த ரெட்டிகளுடைய பூர்வீகமும் சமீபத்துல தான் நம்மளுக்கு உறுதியாச்சு. ஆதவ் அர்ஜுனா என்கிற இந்த ரெட்டிக்கு பிராமணர்கள் ஹனுமான் கதாபாத்திரம் கொடுத்திருக்கிறதுனால ரெட்டிகளும் அனுமானினுடைய வம்சாவழிகள் தான் என்ற வரலாற்று உண்மை இதுல இருந்து நம்மளுக்கு உறுதியா தெரிய வந்திருக்கு. இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு தான் கன்னட பூர்வீகம் கொண்ட டிசிபி பார்கவன் மூலமா ரெட்டிகள் ராவணன் இந்திரனுடைய வம்சாவழிகள், அவங்களும் தமிழனம் தான் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கிறாங்க பிராமண சதிகார கும்பல். ஆனா ஆதவ அர்ஜுனாவை டீகோட் பண்ணது மூலமா ரெட்டிகளும் அனுமானினுடைய வம்சாவழிகள் அப்படின்ற உண்மை நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு. அதாவது ராமன் காலத்திலிருந்தே வானர சேனையாகவும் நாய்ப்படையாகவும் செயல்பட்டவர்கள் தான் அனுமானினுடைய வம்சாவழிகளான நாயுடுக்களும் ரெட்டிகளும். தெலுங்கு இனத்துல மட்டும்தான் அனுமானினுடைய வம்சாவழிகள் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, கன்னட இனத்திலையும் அனுமானினுடைய வம்சாவழிகள் பெரும்பான்மையா இருக்காங்க. கன்னட இனத்துல அனுமானினுடைய வம்சாவழிகள் இருக்காங்கன்றது மட்டும் இல்ல, அனுமானே கர்நாடகால தான் பிறந்திருக்கான் அப்படின்றதுக்கான ஆதாரம் இங்க இருக்கு பாருங்க. அனுமான் எங்க பிறந்திருக்கான் அப்படின்னு கூகுள்ல தேடி பார்த்தா the widely accepted birthplace of Hanuman is Anjanadri Hill or ஆஞ்சநேய பெட்டா in Hampi, கர்நாடகா.
located in the Kishkinda region near the Tungabhadra river. It is believed he was born to Anjana Devi in a cave here. Key details about Anjanadri Hill: location near Hampi, Karnataka. Significance: considered part of the ancient Kishkinda kingdom mentioned in the Ramayana. Features a popular Hanuman temple at the summit requiring a climb of over 500 steps. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனுமானினுடைய பிறந்த இடம் அஞ்சனாத்ரி மலை அல்லது ஆஞ்சநேய பெட்டா என்று அழைக்கப்படுற மலை. அது கர்நாடகாவோட ஹம்பின்ற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. கர்நாடகாவில் இருக்கிற அந்த பகுதி தான் ராமாயணத்தினுடைய கிஷ்கிந்தை அப்படின்னும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அது அனுமான் பிறந்த இடம்ன்றதுனால அந்த அஞ்சனாத்ரி மலைக்கு மேல ஒரு அனுமான் கோயில் இருக்குதான். ஹம்பி கர்நாடகாவில் இருக்கிற இந்த இடம் தான் அனுமான் பிறந்த இடமா. அனுமான் பிறந்த இடமே கர்நாடகத்துல இருக்கும் போது கன்னட இனத்திலையும் அனுமானினுடைய வம்சாவழிகள் கண்டிப்பாக இருப்பார்கள். இந்த தகவலையும் நம்ம சினிமா துறையை சேர்ந்த ஒரு நபரை வச்சே நிரூபிக்கலாம். கர்நாடகாவை சேர்ந்த நடிகரான அர்ஜுன் சார்ஜா சென்னையில ஒரு பெரிய ஹனுமான் கோயிலை கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்ல, கன்னடரான அர்ஜுன் சார்ஜா ஸ்ரீ ஆஞ்சநேயம், ஹனுமான் ஜங்ஷன் போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதுலயும் ஸ்ரீ ஆஞ்சநேயம் படத்துல அனுமானாவே நடிச்சிருக்காரு. பிராமண கூட்டம் அர்ஜுன் சார்ஜா என்ற கன்னடனை தான் ஹனுமான் கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த குறிப்பிட்ட படங்கள் மட்டும் இல்ல, அர்ஜுன் சார்ஜாவுடைய பெரும்பாலான படங்கள்ல அர்ஜுன் நடிச்சிருக்கிற கதாபாத்திரம் ஹனுமானே தான். உதாரணத்துக்கு முதல்வன் படத்துல வர இந்த பிரபலமான காட்சி, ஒரு சாதாரண ரிப்போர்ட்டர் நாட்டினுடைய தலைவரை நேர்காணல் எடுக்கிற இந்த காட்சி ராமாயணத்தை அடிப்படையாக கொண்ட காட்சி தான். ராமனினுடைய அடியாளான அனுமான் ராவண தர்பார்லே நுழைஞ்சு பேரரசனான ராவணனுக்கு எதிராக பேசி அவரை அவமானப்படுத்த முயற்சித்த இந்த காட்சியைத்தான் முதல்வன் படத்துல ரீமேக் பண்ணிருக்காரு கன்னடரான சங்கர். கன்னட நடிகரான அர்ஜுன் சார்ஜா மூலமா தான் பிராமண கூட்டம் அனுமானினுடைய உண்மையான வரலாற்றை மறைமுகமா கடத்துறாங்க. அர்ஜுன் சார்ஜாவை சர்வைவர் அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில தொகுப்பாளரா பங்கேற்க வச்சிருக்காங்க. ராமாயண போர்ல தப்பிச்சு போனவன் தானே அனுமான். அப்ப அவன் ராமாயண போரின் சர்வைவர் இல்லையா? அதனாலதான் அனுமான குறிக்கிற சர்வைவர்ன்ற பேர்ல ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி அதுல கன்னடரான அர்ஜுன் சார்ஜாவை ஆங்கரா நியமிச்சிருக்காங்க பிராமணர்கள். மேலும் அனுமான் மேற்கு ஆப்பிரிக்க பாலைவனத்துக்கு தப்பிச்சு போனதுனால அவனுடைய வாகனமாக பாலைவன விலங்கான ஒட்டகம் காண்பிக்கப்படுது. அர்ஜுன் சார்ஜா அனுமானா நடிக்கிறதுனால அர்ஜுன் படங்கள்ல ஒட்டக சிம்பாலிசம் நிறையவே இருக்கு. அர்ஜுனோட ஹிட் படமான ஜென்டில்மேன்ல ஒட்டகத்தை கட்டிக்கோன்ற பாட்டு இடம்பெற்றிருக்கு. இது தவிர ரிதம் படத்தினுடைய ஒரு பாட்டிலையும் அனுமானினுடைய மேற்கு ஆப்பிரிக்க வரலாறு சூசகமாக சொல்லப்பட்டிருக்கு. அர்ஜுன் நடிச்ச படங்கள்ல ஹனுமானினுடைய வரலாறுகள் புதைந்திருக்கு. குறிப்பா ஒற்றன் என்ற திரைப்படம். அனுமான் ராமனுக்கு ஒரு ஒற்றனாக செயல்பட்டிருக்கான். அனுமான் மாறுவேஷத்துல இலங்கைக்குள்ள நுழைஞ்சு ராமன் செய்ய சொன்ன பல பயங்கரவாத சம்பவங்களை நிகழ்த்தி இருக்கான். பள்ளிக்கூடம், மருத்துவமனை, வங்கி உட்பட பல இடங்கள்ல குண்டுவெடிப்பு சம்பவங்களை நிகழ்த்தி இருக்கான் அனுமான். மேலும் ராவணனின் குடும்பத்தை பத்தி நிறைய விஷயங்களை சரமா மூலமாவும் விபீஷன் மூலமாவும் கேட்டறிஞ்சு ராமனுக்கு வந்து சொல்லியிருக்கான். ஒற்றன் வேலை பார்த்திருக்கான் அனுமான். இத மறைமுகமா சொல்ற படம் தான் அர்ஜுன் நடிச்ச ஒற்றன். நடிகர் அர்ஜுன் சார்ஜா கன்னடர் அனுமானுக்கு கோயில் கட்டியிருக்காரு. பல படங்கள்ல அனுமானாவே நடிச்சிருக்காரு. அனுமானினுடைய நிறைய சிம்பாலிசம் அர்ஜுனுடைய திரைப்படங்கள்ல கொட்டி கிடக்குது. அனுமான் பிறந்த இடமும் கர்நாடகத்துல இருக்குது. இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, கன்னட இனத்துல தான் அனுமானினுடைய வம்சாவழிகள் அதிகப்படியா இருக்காங்க. அதனாலதான் கர்நாடகாவை சேர்ந்த ஒற்றனான இந்த டிசிபி பார்கவனும் அனுமான் ஒரு பயங்கரவாதின்ற உண்மையை சொல்லாம ராமனுக்கு அடியாளாவும் ஒற்றனாகவும் இருந்து இலங்கையில பல பயங்கரவாத சம்பவங்களை அனுமான் நிகழ்த்தியிருக்கான் அப்படின்ற உண்மைகளை பேசாம ராமாயண போர்ல அனுமான் தப்பிச்சு மேற்கு ஆப்பிரிக்காவுக்கு போய் குடிபெயர்ந்துட்டான்றத மட்டும் வெளியிட்டு பயங்கரவாதியான அனுமானுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி வெளியிடுறாரு. பார்கவுக்குள்ள உடையார்கள் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள். அவங்க பரசுராமனுடைய வம்சாவழிகள் மட்டும் இல்ல, அனுமானினுடைய வம்சாவழிகளும் கூட. அதனாலதான் இந்த டிசிபி உடையார் நடத்துற சங்கம் மகாபாரத வெற்றி விழா தான் பொங்கல்னு சொன்னாங்களே தவிர ராவண வெற்றி விழா என்னைக்குன்னு கண்டுபிடிக்கிறதுல இவங்க முனைப்பே காட்டல, அதை பத்தி பேசுறதே இல்லை.
இதுக்கு காரணம் என்னன்னா, அனுமான் வம்சத்துல பிறந்திருக்கிற இந்த டிசிபி பார்கவனுக்கு ராமன் தோத்து போன நாளை கொண்டாடுறதுல இஷ்டமே இல்லை. ஆனா அரசியல் ஆதாயத்துக்காக இந்திய உளவாளியான இந்த டிசிபி தசரா அன்னைக்கு ராமனுடைய உருவபூமி எரிக்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆடிட்டு தலைமறைவாயிட்டான். இந்த ஆள் ஒரு உண்மையான வரலாற்று ஆராய்ச்சியாளராக இருந்திருந்தா ராவண வெற்றி விழா என்னைக்குன்னு இவன் ஆராய்ச்சி பண்ணிருக்கணும். அந்த தேதி அன்னைக்கு ராமனுடைய உருவ பொம்மையை எரிச்சிருக்கணும். ஆனா அதுல இவனுக்கு இஷ்டம் கிடையாது. இவன் அனுமான் வம்சாவழின்றதுனாலதான் இவனுக்கு ராவண வெற்றி விழாவை கண்டுபிடிச்சு கொண்டாடுறதுல நாட்டமே இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கணும், அரசியல் ஆதாயம் பார்க்கணும், தமிழ் மக்களை ஏமாத்தி பணம் பறிக்கணும்ன்றதுக்காக தசரா அன்னைக்கு ராமனுடைய உருவமையை எரிக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கான். அப்பவும் இவனுடைய சங்கத்து அடிமைகளை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இவன் சேஃபா தலைமறைவாயிட்டான். ராவண வெற்றி விழா என்னைக்குன்னு கண்டுபிடிச்சு கொண்டாடி அன்னைக்கு ராமனுடைய உருவ பொம்மை எரிக்கிறது தான் பச்சை தமிழனுக்கு அழகு. சம்பந்தமே இல்லாம தசரா பண்டிகை அன்னைக்கு, கன்னடர்கள் கொண்டாடுற தசரா பண்டிகை அன்னைக்கு எதுக்கு இவன் ராமனுடைய உருவமையை எரிக்கிறான்? ராவண வெற்றி விழா அன்னைக்கு தானே ராமனுடைய உருவமையை எரிக்கணும். அதுதானே பச்சை தமிழர்களுடைய கடமை. முதல்ல என்ன சொன்னா, டிசம்பர் 6ஆம் தேதி தான் பரசுராமன் செத்த நாள், ஆனா அன்னைக்கு கொண்டாட முடியாது, அதனால டிசம்பர் 3, 4, 5 அப்ப கொண்டாடலாம்னா பரசுராமன் செத்த நாள் அன்னைக்கு வெறும் பரசுராமனுடைய உருவ பொம்மையை எரிக்காம ராமன் சகுனியோட உருவ பொம்மைகளையும் சேர்த்து எரிக்கணும் அப்படின்னா இது வரலாற்றை சிதைக்கிற முயற்சி தானே. ராமன் என்னைக்கு செத்தானோ அந்த தேதியில தான் ராமனுடைய உருவ பொம்மையை எரிக்கணும். சகுனி என்னைக்கு செத்தானோ, அதாவது பொங்கல் பண்டிகை அப்பதான் சகுனியோட உருவ பொம்மையை எரிக்கணும். அதுக்கு பதிலா இவன் டிசம்பர் 6ஆம் தேதி பரசுராமன் செத்த நாள்னு சொல்லி அப்ப ராமன் சகுனியோட பொம்மைகளை எரிக்கணும்ன்றான். இதுக்கு பின்னாடி இருக்கிற உள்நோக்கம், ராமன் செத்த தேதியை நம்ம கண்டுபிடிக்க கூடாது, அன்னைக்கு தமிழர்கள் ராமனுடைய உருவ பொம்மையை எரிக்க கூடாது, அதுதான் இவனுடைய உள்நோக்கம். ஏன்னா ராவண வெற்றி விழா என்னைக்குன்னு கண்டுபிடிச்சு அன்னைக்கு ராமனுடைய உருவ பொம்மையை நம்ம தமிழ்நாட்டுல எரிச்சா தமிழர்களுடைய கான்சியஸ்னஸ் எவ்வளவு உயரும் தெரியுமா? நம்ம முன்னோர்கள், குறிப்பா ராவணன் இந்திரனுடைய மனசு எவ்வளவு குளிரும் தெரியுமா? தமிழர்களுடைய கான்சியஸ்னஸ் பயங்கரமா உயரும். அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த இந்திய உளவாளி செயல்பட்டு இருக்கிறான். அதனால்தான் ராமன் செத்த தேதி, அதாவது ராவணன் இந்திரன் வெற்றி கண்ட நாள ராவண வெற்றி விழாவா கொண்டாடுறதுல அனுமானினுடைய வம்சாவழியான டிசிபி உடையாருக்கு ஈடுபாடே கிடையாது. இந்திய உளவுத்துறைக்கு வேலை செய்கிற இந்த ஒற்றனான டிசிபி ராவண வெற்றி விழாவான இந்தியா முழுக்க கொண்டாடப்படுற தீபாவளிய முருகனுடைய நினைவு நாள்னு சொல்லி தமிழ் மக்கள் அதை கொண்டாடுறத தடுக்க பார்த்திருக்காரு. அதாவது தீபாவளி என்கிற ராவண வெற்றி விழாவை தமிழர்கள் கொண்டாடக்கூடாது, அதை கண்டுபிடிக்கவே கூடாது. அதுக்காக தான் இந்திய உளவுத்துறை இந்த டிசிபி உடையார் என்கிற கர்நாடக பூர்வீகம் கொண்ட இந்த நபரை விட்டு அது முருகன் முக்தி அடைந்த நாள்னு பொய் சொல்ல வச்சிருக்காங்க. இந்த கன்னடர்களும் அனுமானினுடைய வம்சாவழிகள் தானே, அவங்களுக்கு ராவண வெற்றி விழாவை கொண்டாடுறதுல விருப்பமே கிடையாது. இது எல்லாத்துல இருந்தும் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கிற விஷயங்கள் என்னன்னா, ஆந்திரால இருக்கக்கூடிய நாயுடுக்களும் ரெட்டிக்களும் மட்டும் இல்ல, கன்னட இனத்திலையும் அனுமானினுடைய வம்சாவழிகள் பெரும்பான்மையா இருக்காங்க. இது தவிர கேரளத்துல இருக்கக்கூடிய நாயர்களும் மேனன்களும் கூட அனுமானினுடைய வம்சாவழிகள் தான். மேலும் இந்த தெலுங்கர்கள் இலங்கைக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்துல இடம்பெயர்ந்து இருக்காங்க. அங்க இடம்பெயர்ந்த தெலுங்கர்கள், அதாவது அனுமானினுடைய வம்சாவழிகளை தான் இந்திய பிராமணர்கள் இலங்கை யுத்தத்துல அவங்களுடைய அடியாட்களா பயன்படுத்தியிருக்காங்க. இந்திய பிராமணர்கள் ராமனுடைய வம்சாவழிகள், இலங்கை தெலுங்கர்கள் அனுமானினுடைய வம்சாவழிகள். இவங்களுடைய உள்நோக்கம் ராவணனின் வம்சமான தமிழ் மக்களை அழிப்பது. ராமாயண போர்ல ராமனுக்கு அனுமான் மட்டும் இல்ல, குகன், நலன், நீலன், ஜாம்பவான் போன்றவர்களும் ராமன் பக்கம் நின்று அவனுக்கு உதவி செஞ்சதான் அந்த கதையில இருக்கு. இவங்களுடைய வம்சாவழிகள், அதாவது குகன், நலன், நீலன், ஜாம்பவான் போன்றவர்களின் வம்சாவழிகள் இன்னமும் தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவங்க யாருன்றது தான் அடுத்த வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். தமிழ்நாட்டிலேயே கூட ராமன் பக்கம் நின்ற குகன், நலன், நீலன், ஜாம்பவான் போன்றவர்களின் வம்சாவழிகள் இருக்காங்க. அவங்க தான் இப்போதும் இன்றைய ராமன்களான பிராமணர்களுக்கு தொண போறாங்க, அடியாட்களாகவும் செயல்படுறாங்க. தமிழ்நாட்டிலேயே இருந்துகிட்டு தமிழர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சில கூட்டங்கள், அவங்கள பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.